கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. கோவை ராமகிருஷ்ணன் தியாகியா இல்லையான்றது அப்புறம் பேசட்டும். கருணாநிதி முதல்ல தியாகியா இல்லையா அந்த இனத்துக்கு அப்படின்னு பேசுங்கன்றேன். சீமான் மக்களை நோக்கி நகர்றாரு, மக்கள்கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறாரு. 8% வந்துடுச்சு இந்த வைத்தறிச்சல். உங்களுக்கு வைத்தறிச்சலை நீங்கள் கண்ட மாதிரி பேசுறது. நீலாம் எங்கே இருந்தேன்னா 2009க்கு முன்னாடி யார் எங்கே இருந்தா, நான் கூட எங்கே இருந்தேன்னு தெரியாது. 18 பேர் தீக்குளிச்சு இறந்தா கோவை ராமகிருஷ்ணன் இறந்தாரா? நீ தான் அதை அப்படி கூட ஒட்டிக்கிட்டே இருந்துட்டு இருந்தீங்கல்ல. தியாகம் பண்ணதான் சொல்கிறீங்களே, என்ன பண்ணீங்க? பணம்ன்ற ஒரு பண வெறிக்காக ஒரு இனத்தை பலி கொடுத்த கும்பலை நீங்கள் தூக்கி வச்சுக்கிட்டு அவர் தியாகம் பண்ணாருன்னு என்ன தியாகம் பண்ணார்? 96ல் இதெல்லாம் நடக்குது. எத்தனை பேர் எத்தனை ஊரில் இதெல்லாம் வச்சு ஒரு கூட்டம் போட்டிங்க. புலிகளுக்கு தொடரவில்லை, சந்திராசாமி சுப்பிரமணியம் பதிங்கிட்டீங்களே. சந்திராசாமி சுப்பிரமணிய சாமி குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு நடுங்கு செய்யா? எங்கே போயிட்டீங்க எல்லாம்? ஏன்னா சந்திராசாமி சுப்பிரமணிய சாமி தொட்டால் உங்களுக்கு ரெய்டு வரும். அன்றைக்கி ஆள் இல்லை சார், உங்களை நம்பிக்கிட்டு பின்னாடி இருந்தேன் நான். உங்களுக்கு தான் கோஷம் போட்டுருந்தேன், உங்களுக்கு தான் கொடி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், உங்களுக்காக தான் தீ குளிச்சு இறந்தோம். கடைசியாக நீ ட்ராமா பண்ணுறேன்னு தெரிஞ்சு தான் இன்றைக்கி நான் தலைமை எடுக்கிறேன். உங்களுக்கு எரியுது. என்ன இது பேசுகிறேன்னு சொல்கிறேன். என்ன பேசுகிறேங்க? ஒன்றை வந்து அன்டச்சபிள் பீப்புள்னு ஒன்றும் ஒதுக்கி வச்சுட்டு வர திமுகவில் அதை கேட்குறது துப்பு இல்லை. அதுக்காக போராடுறது உங்களுக்கு கேட்கல. அதை உரிமையை நீங்கள் ஒன்றும் மீட்க முடியல. உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் 1000 தான் சொன்னாலும் விடுதலை சிறுத்தைகள் அட்டவணை பட்டியல் மக்களுக்காக குரல் கொடுக்க வந்த கட்சி. நாங்களாம் இல்லை பொது கட்சி ஆயிட்டான்னு சொன்னாலும் கூட உங்களை தலித் கட்சின்னு தான் இன்ன வரைக்கும் சுபவீரபாண்டியன் சொல்லிட்டு இருக்கிறாரு. புரியுதில்லை உங்களை? இப்போ கூட உங்களுக்கு அந்த பேர் தான் வச்சுருக்கிறாங்க. நாங்கள் யாரும் சொல்லவே இல்லை. நாங்கள் இந்த இனத்தினுடைய ஒரு தமிழ் குடியுடைய மாபெரும் தலைவராக தான் அவரை பார்க்குறோம், போற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றும் கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கிறது ஒன்று திராவிடம் தான். ஒன்றும் எங்கே நிற்கிறீங்க நீங்கள்? திருமாவளவன் சொல்லுங்கள். இதை கேட்டால் உங்களுக்கு கோபம் வந்து இதை நீங்கள் கேளுங்க. ஸ்டாலின் மேலே இந்த கோபம் வரணும். இதை நெருக்குங்க. நான் என்றேன், நீங்கள் உங்கள் மக்கள்கிட்டேருந்து அந்நியப்பட்டுட்டு போகிறீங்க. துரோகம் செய்யுது திமுக. அதை நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறீங்க. அது அநீதியாக படும். நாளைக்கு நீங்கள் ரோட்டில் நிற்பீங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ப. ஏகலைவன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சரி, நேற்று ஃபுல்லாக அதை வச்சு தான் மாமல்லபுரத்தில் மீட்டிங்லாம் போட்டு எல்லாமே பேசினாங்க. விசில் சத்தம் தலைவர் காதையே கிழிச்சதுன்னா அந்த விஷயம்லாம் பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னம். இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த கூட்டணி நிலவரங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது திமுகவும் செட்டில் ஆயிருச்சு, அதிமுகவும் செட்டில் ஆயிருச்சு. தனியாக இருக்கக்கூடியவங்க தமிழக வெற்றி கழகமும் சீமானவர்களும் தான். இவங்க 2 பேருக்கு முன்னாடி இந்த போட்டி புதிய மாற்றத்திற்கான வாய்ப்பாக பார்ப்பாங்களா மக்கள் இந்த 2 கட்சியையும்? விசில் சின்னம் கிடைச்சாலும் கூட இவர்களைப் போல் அவர்கள் வந்து திட்டமிட்டு 234 தொகுதிக்கு முதல்ல வேட்பாளரை போடாதது ஒன்று. வேட்பாளர் நீங்கள் செலக்ட் பண்ணி போட்ட பிற்பாடு எத்தனை பேர் உங்கள் கட்சியிலேருந்து வெளியேற போகிறான்றது 2வது விஷயம். ஆமாம், முக்கியமான விஷயம். ஏற்கனவே ஒரு நிர்வாகி உங்கள் கூட இருந்தது, அது வந்து கொடியை டிஷர்ட்லாம் போட்டு கொளுத்திட்டு திமுகவுக்கு போயிடுச்சு. புரியுதில்லை உங்களுக்கு? இப்போ யாருக்கு கிடைக்குது? ஏற்கனவே இருந்தவனுக்கு வேலை கிடைக்குமா? அது திடீர்னு ஒருத்தனுக்கு வந்து கொடுப்பீங்களா நீங்கள்? அப்போ ஏற்கனவே இருந்துட்டு இருந்தோம் அந்த கட்சி விட்டு வெளியே போகணுமான்ற மாதிரிலாம் நடக்க போகுது. அது ஒன்று. அடுத்தது இந்த சின்னம் என்ற அந்த அடிப்படையில் விவசாய சின்னம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளாக அந்த கட்சி சின்ன எண்ணிக்கை கிடச்சிருந்தால் அந்த கட்சி மக்கள் மத்தியில் சில 100 போராட்டங்களில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்குது. மக்களோட மக்களாக நின்று இருக்குது. விஜய் அவருடைய கட்சி இந்த 1.5 ஆண்டு 1.5 வருஷத்தில் எத்தனை கட்சியில் எத்தனை போராட்டங்களை நேரடியாக அந்த பரந்தொரு விசிட், அது போராட்டம் இல்லை. புரிதல் உங்களுக்கு? போயிட்டு வந்ததை தாண்டி வேறு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்தீங்களா? பனையூரை விட்டு தாண்டாத விசிலும் மக்கள் மத்தியில் எல்லாத்துலேயும் வேர்வை சிந்தி குரல் கொடுக்குற விவசாயம் ஒன்று அப்படின்றதே முதல்ல அந்த கான்செப்ட் தனி. ரசிகர்ன்ற அடிப்படையில் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம், அது வேறு விஷயம். இவருக்கு குறைவாக இருக்கலாம். ஆனால் மக்கள் சிந்திக்கிற மக்கள் அப்படின்ற அடிப்படையில் இங்கே அதிகம் உங்களுக்கு குறைவு. அது ஒன்று. அடுத்தது உங்கள் கட்சிக்குள்ளே யார் தான் வந்து ஒரு இன்டலெக்சுவல், யார் பேசக்கூடியவர்கள் யார்? ஆதவ அர்ஜுன் பேசுறதுல பாதி தப்பு. ஒரு விஷயத்தை பேசி முடிச்சுட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே மொத்தம் 20 பேர் தான் இருக்கா, மீதி எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டான்னு தெளிவாக சொல்லியே பேசுகிறாரு. அப்புறம் வந்து உட்காந்துட்டு நான் அப்படியே அர்த்தத்தில் போடல, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சில பேர் அது திமுக தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க, அதை நீங்கள் இப்படிலாம் கோபமாக எடுத்துக்காதீங்க, நாங்கள் எப்போ உங்கள் பின்னாடி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, அதற்காக நான் என்றும் குரல் கொடுப்பேன். நீ பேசுனது விஷயம் என்ன, அதுக்கு தெளிவாக பதில் சொல்லணும். இப்படி முரண்பட்டு பேசிக்கிறது, ஒரு கருத்தாழம் இல்லாமல் பேசுறது,
உங்களுக்கு முகநூல்லேருந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்ட்ராட்டஜிக் பண்ணக்கூடிய அந்த ஆட்கள், அந்த தொழில் பண்ணுற ஆட்கள் பண்ணுற மாதிரி பேசுகிறது யதார்த்த கள நிலவரம் இல்லை ஒன்று. அடுத்தது உங்கள் கூட்டத்தில் எல்லாருமே வந்துட்டு அதிக பெரும்பான்மைன்றது ஒரு அது வழக்கமாக தான் நடக்குது. அது நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை. வந்தோடனே ஒரு குறிப்பிட்ட பெரும்பகுதி அந்த சமூக மக்களாகவே இருக்கிறாங்க, குறிப்பிட்ட சமூக மக்களாகவே இருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டு அரசியல் கட்சின்றப்ப தமிழ்நாட்டு முகமாக நீங்கள் யாரை காட்டுறீங்க? அங்கே விஜயை தாண்டி அப்படி வேறு யார்? நிர்வாக ரீதியில் யாரை வச்சுக்கிறீங்க? இப்படி பல கேள்வியும் உங்களுக்கு இருக்குது. அடுத்த கடைசியாக நீங்கள் போகிறீங்க விசில் அடிச்சுக்கிட்டு, விசில் மட்டும் ஊதிக்கிட்டே போனால் போதுமா ஓட்டுக்கு? என்ன மக்கள் பிரச்சனை, நாங்கள் என்னென்னலாம் பேச போகிறோம். இப்போ பேசுகிறப்போ நாங்கள் வந்தால் ஊழல் இருக்கவே இருக்காது, அதே வாசனை அதே டைலாக். கத்தி பேசுகிறாங்கன்னு யாரை குறை சொல்லி பேசிட்டு நீங்களே கத்தி தான் பேசிட்டு இருக்கிறீங்க இன்ன வரைக்கும். ஊழலே இருக்காதுன்னா நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கிற எல்லாமே ஊழல் ஆட்களை தானே வச்சுட்டு இருக்கிறீங்க. உங்கள் கட்சி நிர்வாகி இப்போ எல்லாம் பணம் வாங்கிக்கிட்டு 4 கோடி வாங்கிட்டு 5 கோடியே வாங்கிட்டு சீட்டுக்கு முன்னே தள்ளி விட்டுருக்கிறார் ஒருத்தரை. எங்களெல்லாம் பெண்ணுக்கு தள்ளி இருக்கிறாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பேசு பொருளாச்சு இல்லை. அப்புறம் மாவட்டத்தில் பணம் வாங்கிக்கிட்டு நிர்வாகிகளை போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 புகார் வெளிப்படையாக வீடியோ பேசி போட்டிருக்காங்கல்ல. ஒரு சாதிய சிக்கல் உன் கட்சிக்குள்ளே இருக்குது, நான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், என்னை தலித்துன்றதால பிறந்தள்ளிட்டு எவனே ஒருத்தர் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு போட்டிருக்கல்ல. இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல உங்களுக்கு. இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் ஓட்டு கேட்க போவீங்க? கேள்வி இருக்குதா இல்லையா? அப்போ உங்களுக்கு யாருக்கு சீட்டு கொடுக்குன்றதுல ஒரு குழப்பமாக இருக்குது. அரசியல்னாலே சகஜம் தானே, அப்படி அது இருக்கும். எல்லா கட்சியிலையும் முன்னுக்கு பின்னே இங்கே கொடுத்தோடனே இல்லை கீழே இருக்கிறோம் டக்குன்னு நான் வேறு கட்சிக்கு போகிறேன்ட்டு போவான். இது எல்லாமே அதிக பெரும்பான்மை நடக்குதுன்றதை சொல்ல வரேன். உன் கட்சியில் நடக்க போகுது. அவங்க நீங்கள் மக்கள்கிட்ட கொள்கையை வைக்கல, உங்ககிட்டையும் கொள்கை இல்லைன்னு சொல்ல வரேன். ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறீங்க. இதான் நடக்கும் விளையாட்டுகளை. என்னென்னா நீங்கள் தேட்டர் திறந்த உடனே நேரம் ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க உங்களுடைய ரசிக குஞ்சுகளை. இன்னும் அரசியல் மையப்படுத்தலை. ஒரே ஒரு கதவு மட்டும் திறந்தீங்க, அப்படியே நேரம் ரோட்டுக்கு அதே சினிமா தானே, அதே விசில் அடிக்கிறது, அதே என்ன ஏது ஒரு கொள்கையும் கிடையாது. நீங்கள் ஊழல் அற்றவர்கள் அப்படின்னா எப்படி ஊழல் இல்லாமல் நீங்கள் இப்போ இதிலே ஊழல் உங்கள் கட்சி நிர்வாகிகள் பணம் வாங்கிக்கிட்டு சீட்டு கொடுத்தாங்கன்றதே நடந்திருக்குது. புரியுது, நடந்திருக்குதுல்ல. செங்கோட்டையின் ஊழல் செய்யாத ஒரு ஆளை கூட்டு வச்சுக்கிட்டீங்களா உள்ளார? அப்புறம் கூட வந்திருக்கிறவங்களும் ஊழல் மாவட்ட அளவில் ஊழல் செய்யாத ஆளுங்களா அவர் கூட வந்தவங்கெல்லாம் எல்லாம் ஊழல். அதே தான் பழைய கதவு பழைய குருடி இப்போ கதவை திரடின்ற கதை தான். அதே கல் மொந்தை மட்டும் புதுசு. இந்த பெயிண்ட் அடித்து விஜய்ன்ற மொந்தை தான் மேலே. உள்ளே இருக்கிற கல்லுலாம் பழைய கல் தான். நீ எல்லாம் வந்திருக்கிற ஆள்லாம் என்கிட்ட வாங்க. அப்போ அடுத்த பண்ருட்டி ராமச்சந்திரன்ட்ட பேசுகிறதா சொல்கிறாங்க. இப்போ விசிகா கூடவே விஜய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒன்று பேசுகிறாங்க. புரிதல் உங்களுக்கு? அவங்களுடைய சில செயல்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. 14 ஆண்டுகளாக நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் இப்போவும் சொல்கிறோம். பாஜக பாமக இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம். முடிச்சுட்டாரா? ஆமாம், இப்போவும் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, மருத்துவர் ராமதாஸ் பெரியவர் இருக்கிறார்ல, அவரை உள்வாங்கலான்னு நினைக்குது. வேல்முருகன் மட்டும் நம்ம கூட்டணிக்குள்ளே இருந்தால் போதாது. அதுவும் வந்துட்டாக்கா ஓரளவுக்கு நமக்கு வாக்கு சதவீதம் இப்போ எப்படி பார்த்தாலும் அவருக்கு 1, 1.5 குறையாமல் கிடைக்கும். மீதி பெரும்பகுதி அன்புமணி மருத்துவர்கிட்ட இருக்குது. இப்போ அந்த 1% தக்க வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக கூப்பிட்றதா இருக்கிறாங்க. அப்படி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் வெளியேறுவோன்ற நிலைமை அங்கே வருது. வெளியேறக்கூடிய விசிகா விஜய்கிட்ட தான் போகும். ஏன்னா அந்த பக்கம் பாஜக இருக்குல்ல அதிமுகவில். ஆமாம். ஸோ அந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு. ஆனால் போய் சேர்ந்துருவார்னு வச்சுக்கோ. ஒரு வேளை முடிவு எடுத்துட்டாருன்னா நாங்கள் அதிமுகவோடு தான் கூட்டணி, பாஜகவோட கூட்டணி இல்லை. உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. காங்கிரஸோடு நாங்கள் கூட்டணி இல்லை, திமுகவோடு தான் நாங்கள் கூட்டணி. அது அந்த மாதிரி டயலாக் மாற்றிக்குவார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக உங்கள் கூட யார் கூட்டணிலாம் வரப்போகிறாங்களா இல்லையா அப்படி பல விஷயங்கள் தெரியல. இல்லைன்னா நாளைக்கே வேட்பாளர் 230 டிக்ளேர் பண்ணிட்டு கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்களேன். இன்னும் ஏன் நாங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஏன் பேசிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்ற கேள்வி இருக்குதுங்க. அதனால் விசில் வந்தும் அது ஊதாத விசிலாகத்தான் இப்போ இருக்குதுன்றது என்னுடைய கணிப்பு. ஓகே சார். பேசும்போது திருமாவளவனை குறிப்பிட்டு பேசுறதுனால அவர் சமீபத்தில் சீமானவர்கள் மீது தான் தொடர்ந்து தங்களுடைய அந்த விமர்சனங்களை வச்சுக்கிட்டே வராரு. சமீபத்தில் கோவைக்கு ராமச்சந்திரன் அவர்களை பற்றி கூட பேசினார். அவரெல்லாம் மிகப்பெரிய தியாகி, அவரோட தியாகம் தெரியுமா, அவரெல்லாம் விடுதலை புலிகள் தோழமை இயக்கம் ஆராய்க்கும் போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, சீமானின் பெயரை குறிப்பிடாமல் ஆனால் சீமானை தான் சுட்டி காட்டுறாரு. அவர் டூயட் பாடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்லாம் விமர்சனங்களை வைக்கிறாரு. மொழி ரீதியாக பிரிக்கிறார் இவர். திராவிடம்ன்ற சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு சீமானை அதை வச்சு எதிர்குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சீமானை இப்படி விமர்சனம் வைக்கிறாரு. மொழி ரீதியாக பேசி அரசியல் பண்ணதே திருமாவளவன் தோழர் தானே. இப்போ அங்கே தெலுங்கர்கள்னு யாருமே முற்று முழுதாக புறக்கணிச்சு இல்லைங்களா. கோவை ராமகிருஷ்ணன் அந்த இயக்கத்துக்கு போராளிகளுக்கு செய்தார்னாக்கா யாருமே மறுக்கலை. அதனுடைய ரிசல்ட் என்ன? 2009க்கு பிறகு அது முற்று முழுதாக மண்ணில் போட்டு புதைக்கிற மாதிரி ஒரு அரசியல் எல்லாம் கூட்டம் சேர்ந்து பண்ணிக்கிறாது அயோக்கியத்தனமாக இல்லையா? சொல்லுங்கள்.
இருக்கும் வரை நீங்கள் ஒட்டிக்கிட்டீங்க, வேறு யாரையுமே விடல, நாங்கள் தான் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு தடுத்துக்கிட்டு நீங்களே மறித்து கடைசியான கீழ்ச்சி தான் என்ன நடந்தது, நாளாக கீழ்ச்சி போட்டிங்களா? ஒரு 10,000 பேர் உங்களால் கூட்டி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ண முடியும், ஒரு கும்பலை வச்சு போராடிட்டு இருந்தீங்க. அதுக்கு பேர் இயக்கம், அதுக்கு பேர் தியாகம். அது சொல்லுங்கள். அதை 18 பேர் தீக்குளிச்சு இறந்தா கோவை ராமகிருஷ்ணன் இறந்தாரா? நீ தான் அதை அப்படி கூட ஒட்டிக்கிட்டே இருந்துட்டு இருந்தீங்கல்ல. தியாகம் பண்ணதா சொல்கிறீங்களே, என்ன பண்ணீங்க? போராட்டம் பண்ணீங்க. கும்பலாக வெகுஜன மக்களாக அரசியல் படுத்தாமல் நீங்கள் மட்டுமே சிறுக ஒரு கும்பலாக வச்சுக்கிட்டு ஒரு குழு அரசியலாக நீங்கள் பண்ணிக்கிட்டு அதிலே 4 நீங்கள் பிரிஞ்சுட்டு எங்கே பாரு 100 பேர் 10 பேர் 50 பேர் வச்சுக்கிட்டு, புரியுதில்ல உங்களுக்கு? இப்படி தானே நடத்திட்டு இருந்தீங்க. இதில் என்ன தியாகம்? இதில் என்ன தியாகம் சொல்லுங்கள். அன்றைக்கி காலகட்டத்தில் அவர் அந்த அரசியலுக்குள்ளே வரல. நீங்கள் கூட தான் 96க்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? திருமாவளவன்ற கேள்விக்கு பதில் உங்கள்கிட்ட இருக்கா? சொல்லுங்கள். 96க்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கருணாநிதியின் சாம்பல் கூட சேரிக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல ஊர் முழுக்க. புரியுதில்ல? இல்லாத திராவிட தேசியம் தமிழ் தேசியத்தை ஆள்கிறதுன்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல. 96க்கு முன்னாடி உங்கள் நிலைமை அப்படி இருந்தது. புரியுதில்ல? அப்போ இந்த கேள்விக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? சொல்லுங்கள். தமிழ் தேசியம்தான் இந்த மண்ணை ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தீங்கல்ல, அது இன்றைக்கி உங்ககிட்ட இருக்குதா? அன்றைக்கி அவர் நடிகர்கள் கூட இருந்திருக்கலான்னா இருந்திருந்ததை பாடம் கற்றுக்கிட்டு இருப்பாடு ஒவ்வொருத்தரும் வெளியில் வராங்க. நீ எனக்கானு உங்களை நம்பிக்கிட்டு இருந்தோம், இல்லைன்னு தெரியுது. நீ 2009க்கு பிறகு ஏன் கீழே போட்டிங்க? முதல்ல அதை சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் அரசியல் நீங்கள் எல்லாம் பண்ணீங்க. இன்றைக்கி திமுக கூட சேர்ந்துன்னு ஒன்றும் இல்லை, ஒரு வெட்டி அரசியல் சீமானுக்கு எதிராக மட்டும் மடைமாற்றுவதற்கு பெரியாரா இல்லையான்றது தூக்கிக்கிட்டு ஒரு கடப்பாருன்னு சொன்னார். அதுக்கு இவ்வளோ பெரிய மாநாடு ஆர்கனைஸ் பண்ணி கூட்டுறீங்களே. இந்த மாநாடு 2009க்கு முன்னாடி கூட்டினீங்களா? நீங்கள் 4 திசையாக பிரிஞ்சு இல்லை போராட்டம் பண்ணிட்டு இருந்தீங்களா? அயோக்கிய கும்பலால் இருந்தீங்க. கோபம் வருதா இல்லையா? திமுக என்ன நெருக்கடி கொடுத்தீங்க நீங்கள்? இந்த ஆட்சி விழுந்துடக்கூடாதுன்னு இவ்வளோ பச்சை படுகொலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு அயோக்கிய அரசை கட்டி காப்பாற்றிட்டு இருக்குங்க நீங்கன்னாக்கா என்ன ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்து போராட்டம் பண்ணீங்க? இந்த கோபம் நான் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். அவன் சிங்களவன் தெளிவாக சொல்லிட்டான், தென்னகத்திலிருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வரும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம், இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் வரும்னு. அப்படி தானே ஒரு பெரிய அளவில் போராடி டெல்லி எங்களுக்கு அழுத்தம் கொடுத்து போரை நிற்க வச்சிருமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தோன்னு பேட்டி கொடுத்துருந்தானே. காரணம் கருணாநிதின்றதை அவனே எக்ஸ்போஸ் பண்ணிட்டான்ல. என்ன நீங்கள் அவரை நீங்கள் தான் அந்த போராளி இயக்கத்துக்கு A to Z இருந்தீங்க. கரெக்டு. இப்படி சொன்ன உடனே நீங்கள் கருணாநிதி என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்கள்? என்ன பண்ணியிருந்தீங்க? களத்தில் இல்லாமல் இருக்கிறதுக்கு எதனா செய்திங்களா? அரசியல் களத்துலேருந்து அப்புறப்படுத்துறதுக்கு ஒற்றை சீமான் தானே சுற்றினார் 2011 தேர்தலில். சொல்லுங்கள். இந்த காங்கிரஸுக்கு இந்த மண்ணில் ஒரு பதிலை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ பேய் மாதிரி பிரச்சாரம் பண்ண நீங்கள் யாராவது போய் பங்கெடுத்துக்கிட்டீங்களா? அதில் ஒருத்தர் பங்கெடுத்தீங்களா? என் இனத்தை அழித்தவனுக்கு ஒரு பாடம் சொல்லணும் சொன்னார்ல. சரி, நீங்கள் யாராவது பங்கெடுத்து பிரச்சாரம் பண்ணிங்களா? தலையில் முக்கோடு போட்டு போய் இதே இனத்துறைக்கு கருணாநிதிக்கு 4ஆம் தரமாக வேலையை செஞ்சுட்டு வந்தீங்களா? வீட்டுக்கு வெளியில் இருந்துட்டு வேலை செய்கிறது, கட்சிக்குள்ளே இல்லாமல் வெளியில் இருந்துட்டு இதுதான் 4ஆம் தர வேலைன்றது. செய்திங்களா இல்லையா? நீங்கள் நேற்று 1000 செய்திருக்கலாம் சார். என்ன ரிசல்ட்டு? இன்றைக்கி இதெல்லாம் நீ இப்போ இல்லை. நேற்று அவர்கள் எப்படி செய்தார்? அவர் யாரும் தெலுங்குன்னு ஒன்று கொச்சப்படுத்தலையே. அந்த கட்சிக்குள்ளாரே தெலுங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நிற்க வச்சு கட்சி நிர்வாகத்திலே தெலுங்கு சமூக சகோதரர்கள் இருக்காங்க. நீங்கள் தான் இப்போ அந்த பார்ஷியாலிட்டி பேசிட்டு இருக்கிறீங்க. தெலுங்கு சீமான், தெலுங்கு எதிரி நீங்கள். அவர் எங்கேயோ வேட்பாளர் நிறுத்தி வச்சுட்டார், கட்சிக்குள்ளே நிர்வாகியை கொண்டு வந்துட்டார், மாநில பொறுப்புலேயே வச்சுக்கிட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க. அதில் அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு பேச மொழியர்களே உங்களை துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இன்னும் கோவை ராமகிருஷ்ணன் தெலுங்குன்னு யார் சொல்கிறாங்க? துரோகின்னு சொல்கிறோம் நாங்கள். புரியுதில்ல உங்களை? நீங்கள் தெலுங்குன்னு நீங்கள் மாற்றி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது யாராக இருந்தானே, தமிழனாக இருந்தானே, தெலுங்காக இருந்தானே, கன்னடனாக இருந்தா, இந்த இனத்துக்கு துரோகனா துரோகி, அவ்வளோதான் முடிஞ்சு. துரோகியாக நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது அவர் அதை அப்படியே தியாகின்ற மாதிரி தானே அவர் சுட்டி காட்டுறாரு. ஐயா, நீங்கள் முன்னாடி தியாகியை செக்கு இழுத்துருக்கலாம். என்ன ரிசல்ட்? என்ன அந்த நெருக்கத்தில் நீ என்ன பண்ணீங்க? நீங்கள் போராட்டம் பண்ணீங்க, இராணுவ வண்டியை மறிச்சிங்க. அது போராட்டமா? அது இராணுவ வண்டியை மறிக்கிறதுக்கு கருணாநிதிக்கு அழுத்தம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு 10,000 பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே திரட்டுற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லையா? சொல்லுங்கள். நீங்கள் இதே திருமாவளவன் கூட தான் உண்ணாவிரதம் இருந்தீங்க. சரி, கருணாநிதி மருத்துவர் ராமதாஸ் அனுப்பிச்சு நீங்கள் உண்ணாவிரத்தை முறிக்கிங்க, நான் உத்தரவாதம், அவர் உயிர் முக்கியம்னு சொல்லிட்டு ட்ராமா ஆடி நிறுத்துனீங்க. கரெக்டு. அவரும் நிறுத்திக்கிட்டாரு. பிறகு என்னாச்சு? இந்த கருணாநிதி சொன்ன மாதிரி நடந்துக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போயாவது எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்களா கருணாநிதியை? மருத்துவர் ராமதாஸ் தான் உங்களை நம்பி தான் நான் போய் உண்ணாவிரதத்தை கொடுத்து பழரசத்தை கொடுத்து உண்ணாவிரதத்தை முடித்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை, போர் நிறுத்தம் வரல அப்படின்றது என்னைக்காவது அவர் கேட்டிருக்கிறாரா? சொல்லுங்கள். இவ்வளவும் பண்ணிவிட்டு நேற்று அவர் தியாகினா பண்ணிங்க. நீங்கள் ஒரு 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 50,000 பேர் விடுதலை சிறுத்தைகளால் கூட்ட முடியாதா? நேரடியாகவே கேட்குறேன். போர் முடிஞ்ச உடனே அடுத்தது மதுரையில் ஒரு மாநாடு,
சில மாதங்கள் 5-6 மாதம் கழித்துன்னு நினைக்கிறேன். லட்சக்கணக்கில் நாங்கள் கூட்டணும்னு பெருமை பேசிக்கிறீங்க. இதே வைகோ வந்து போர் முடிஞ்ச உடனே அண்ணாவுடைய நினைவு 5 லட்சம் பேர் நாங்கள் காஞ்சிபுரத்தில் கூட்டி மாநாடு நடத்தணும் பெருமை பேசிக்கிட்டேன். இவ்வளோ கூட்டம் எங்கேயா போச்சு? 1 லட்சம் பேர் ரோட்டில் நிறுத்தி வச்சுருந்தீங்கன்னாக்கா டெல்லி அரசு நடுங்கி இருக்கும்ல, நெருக்கடி வந்திருக்கும்ல, செயல்படும் பயந்துருப்பான்லாம். அவன் இந்தி எதிர்ப்பு 65 திரும்ப அவன் கண்ணில் வந்து மிரட்டி இருக்குல்ல உங்களுக்கு. எங்கே பண்ணீங்க? முத்துக்குமார் தியாகத்தை மடமாத்தின கும்பல் தானே நீங்கள். என்ன நீங்கள் தியாகம் பண்ணீங்கன்னா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது ரிசல்ட் என்னாத? சரி, 2009க்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள். அந்த படத்தை பரவலாக கொண்டுட்டு போனீங்களா நீங்கள்? சீமான் மக்களை நோக்கி நகர்றாரு, மக்கள்கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறாரு. 8% வந்துருச்சு. இந்த வயிற்றெரிச்சல் உங்களுக்கு புரியுதில்ல? உங்களுக்கு வயிற்றெரிச்சல், அந்த வயிற்றெரிச்சலை நீங்கள் கண்ட மாதிரி பேசுறது. நீ எல்லாம் எங்கே இருந்தேன்னா 2009க்கு முன்னாடி யார் எங்கே இருந்தா? நான் கூட எங்கே இருந்தேன்னு தெரியாது. திருமாவளவனும் எங்கே இருந்தான்னு தெரியாது, எங்கே இருந்தாருன்னு தெரியாது. கோவை ராமகிருஷ்ணன் எங்கே இருந்தாலும் தெரியாது. அந்த போராட்ட நெருக்கம் களத்தில் எல்லாரையும் பார்க்க வைக்குது, கண் கூட கவனிக்க வைக்குது. துரோகம் செஞ்சிட்டுக்கு திமுக காங்கிரஸ் சேர்ந்து ஒரே ஒன்று தான் குடும்பத்தில் ஒரு 1,76,000 குறைஞ்ச பணம் தான். 1,76,000 கோடி. புரியுதில்ல? அந்த கேஸ் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. இதற்காக அந்த இனத்தை பலி கொடுத்ததுன்னு ஊரே பேசுது. அந்த குடிமை மாட்டிகிட்டு இருக்கு. நீ அதில் காப்பாற்றிக்கிறதுக்காக எல்லா ட்ராமாவும் பண்ணீங்கல்ல, நடந்துச்சுல்ல. இதுக்கு என்ன பதில் சொல்லுங்கள்? ஏன் போராட்டம் வீரியமாக நடத்தலைன்னா நீ இதை வந்து தான் குடும்பத்தை வந்து இந்த ஊழலுக்குள்ள பறிமுதல் பண்ணிடுவாங்கன்னு ட்ராமா பண்ணிங்க. பேருக்கு ஆராசாவும் கனிமொழியும் கொடுத்துட்டீங்க. அப்போ கூட பாருங்கள், நேரடி வாரிசு ஸ்டாலின்லாம் உள்ளே போக முடியல. உங்கள் ரத்த வரவில் தயாநிதி கேடி பிரதேஷ் உள்ளே போக முடியல. அதில் சம்மந்தப்பட்டாங்கல்ல, பணம் வாங்கினாங்கல்ல. எதிரையாவது ஒரு வழக்கில் உள்ள கனிமொழி போச்சு, ஆராசா போனார். அப்புறமா வந்தாங்க. அப்புறம் கேஸு அவங்களே முடிச்சு வச்சுட்டாங்க. எப்படி அது? உங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல், காங்கிரஸ் ஆட்சியை விடுதலை பண்ணி உங்களை நிரூபிச்சுட்டு அங்கே புனிதர்கள் புக்கு போட்டிங்க. இப்போ திரும்ப மறு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் அதை பற்றி யாரும் பேசலை? நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி யாருமே பேசலை. ஒரு சொந்த பணம்ன்ற ஒரு பண வெறிக்காக ஒரு இனத்தை பலி கொடுத்த கும்பலை நீங்கள் தூக்கி வச்சுக்கிட்டு அவர் தியாகம் பண்ணார்னா என்ன தியாகம் பண்ணார் சொல்லுங்கள்? தமிழ் தேசம் இன்றைக்கி திருச்சி வேலுசாமி அவர்களை கொண்டாடுது. ஏன்னா தன் எல்லா பதவி சுகத்தையும் இழந்துட்டு அவர் வேறு சமூகம் தெலுங்கு உயிரை பணையை வச்சு இந்த சம்பவத்தில் நேரடியாக சந்திராசாமி சுப்பிரமணிய சாமியை டார்கெட் பண்ண 5 பேரில் கிட்டத்தட்ட 4 பேர் இறந்துட்டாங்க. மர்மமான முறையில் லாரி ஏற்றி கொண்டு படுத்து நிற்கும் போது எரிச்சு கொன்னது. புரியுதா உங்களுக்கு? உயிரோடு இருந்து கடைசியாக வந்து அந்த பெரிய அளவில் தியாகம் பண்ணி தான் அந்த கொண்டு வந்தார். அந்த சந்திரசாமி சுப்பிரமணிய சாமிக்கு தொடர்பு விடுதலை புலிகளுக்கு இதில் சம்பந்தம் இல்லை. இதை எடுத்துக்கிட்டு 96 இதெல்லாம் நடக்குது. அந்த கட்டத்தில் நினைக்கிறேன், தீர்ப்புக்கு பிறகு இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். 98க்கு எத்தனை ஊரில் இதெல்லாம் வச்சு ஒரு கூட்டம் போட்டிங்க. புலிகளுக்கு தொடர்பில்லை, சந்திராசாமி சுப்பிரமணியம் பதுங்கிட்டீங்களே. சந்திராசாமி சுப்பிரமணிய சாமி குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு நடுங்கு செய்யும். எங்கே போயிட்டீங்க எல்லாம்? ஏன்னா சந்திராசாமி சுப்பிரமணிய சாமி தொட்டால் உங்களுக்கு ரெய்டு வரும், மடத்தோட சொத்து போயிடும். பதுங்கின கூட்டம் இல்லை. எப்படி நீங்கள் ஒரு தியாகத்தை நாங்கள் எடுத்துக்கிறது சொல்லுங்கள்? வேலுசாமி தியாகம் பண்ணாருங்க. நான் சொல்கிறேன், அது ஒரு பெரிய தியாகம். சும்மா நீங்கள் அலம்பல் பண்ணிட்டீங்க, ஒரு கூட்டம் கூட்டிகிட்டு போராட்டம் பண்ணி போய் படுத்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு. சட்ட ரீதியாக நிற்க வச்சு புலிகளுக்கு இதில் வந்து இல்லை, உங்கள் மேலே சந்தேகம் இருக்குது, நேரடி குற்றச்சாட்டு புலிகள் மேலே இல்லை அப்படின்னு தெரிய வருது, உங்களை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பெரிய அளவில் கொண்டு போய் இருந்துருந்தீங்கன்னாக்கா இந்த 7 பேர் இத்தனை வருஷம் சிறையில் இருந்திருப்பாங்களா? அன்றைக்கி ஆள் இல்லை சார், உங்களை நம்பிக்கிட்டு பின்னாடி இருந்தேன். நான் உங்களுக்கு தான் கோஷம் போட்டிருந்தேன், உங்களுக்கு தான் கொடி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், உங்களுக்காக தான் தீ குளிச்சும் இறந்தோம். கடைசியாக நீ ட்ராமா பண்ணுறேன்னு தெரிஞ்சு தான் இன்றைக்கி நான் தலைமை எடுக்கிறேன். உங்களுக்கு எரியுது. இதுதான் உங்கள் தியாகம். அதே சமூகத்தில் அந்த சமூகத்தில் இருந்த இராப்போ ரவிச்சந்திரன் நான் மதிக்கிறேன், இன்றைக்கும் மதிக்கிறேன். 7 பேரில் ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் பிற மொழியாளர். நீங்கள் சொல்கிறீங்கள கோவை ராமகிருஷ்ணன், நீங்கள் கோவை ராமகிருஷ்ணனோ உங்களுக்கு மற்ற ஆளுங்களோ எத்தனை பேர் அவரை நீங்கள் இப்படி இருக்கிறாரு ஒருத்தர் வெளியே கொண்டு வந்தீங்க, பேசுகிறீங்க, அவருக்காக என்ன செய்தீங்க சொல்லுங்கள், பேசுங்க. இதெல்லாம் பேசுனீங்கன்னாக்கா விவாதத்துக்குள்ளே வர மாட்டீங்க, அவதூறாக பேசுகிறீங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் அங்கே தான் நிற்கிறீங்க. என்ன பேசுனீங்க? நாங்கள் அவரை கொண்டாடணும், மதிக்கிறோம். தெலுங்கு சமூகத்தில் இந்த இனத்துக்காக உண்மையிலே இருந்த எல்லாருமே நாங்கள் மதிச்சுட்டாங்கிறோம். என்ன இது பேசுகிறோன்னு சொல்கிறோம், என்ன பேசுகிறோங்க சொல்லுங்கள்? ஒன்றை வந்து அன்டச்சபிள் பீப்புள்னு ஒன்றும் ஒதுக்கி வச்சுட்டு திமுகவில், அதை கேட்குறது துப்பு இல்லை, அதுக்காக போராடுறது உங்களுக்கு கேட்கல, அதை உரிமையை நீங்கள் ஒன்றும் மீட்க முடியல, உட்காந்துட்டு இருக்கிறீங்க நீங்கள். இல்லை, அவங்க அதை கேட்க மாட்டாங்களே. கேட்டால் பிரதமர் மோடியை பார்த்து 14 ஆண்டு காலம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு அங்கே கேட்குறாரு. திமுக நீ எல்லாம் பிரதமர் மோடி தான். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன், நான் அவரை பற்றி அதிகமாக பேசக்கூடாது, தவிர்த்து போயிடணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்குறதால நான் சொல்கிறேன். நான் SC ST
அந்த இதுக்கு வந்துட்டு பதவி உயர்வுன்னு ஒன்று இங்கே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இங்கே இருந்துக்கிட்டே தான் இருந்தது. 164 செக்ஷன் ஏ அது வந்து பிரிவு. இப்போ எஸ்சி எஸ்டி எல்லாருக்குமே பதவி உயர்வு இருக்குது. அதில் வந்து இவங்களுக்கு முன்னுரிமை. இப்போ ஒரு இடம் காலியாக இருக்குதுனாக்கா அந்த பதவி உயர்வு பட்டியலில் வந்துட்டு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் இருந்தார்னாக்கா, எஸ்சி இருந்தார்னா அவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இது காலங்காலமாக இருக்குது. ஜார்க்கண்டில் ஒருத்தர் கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போனோன்னு அது கொஞ்சம் பிரேக் ஆச்சு. சுப்ரீம் கோர்ட் அந்த விஷயத்தில் என்ன சொல்லிடுச்சுன்னா, அந்தந்த மாநிலம் சட்ட தீர்மானம் நிறைவேற்றிட்டு கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிடுச்சு. அந்தந்த மாநிலம். கர்நாடகா வந்து 2023 அது கொண்டு வந்துடுச்சு. அரசு தீர்மானம் நிறைவேற்றி சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்துட்டு அது கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்குது. இடஒதுக்கீடு அங்கே பெரியார் இல்லை, சமூக நீதி இல்லை. புரியுதில்லை உங்களுக்கு? ஆந்திராவில் அது நடந்துக்கிட்டு இருக்கு, கேரளாவில் நடந்துகிட்ருக்கு, வட மாநிலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் கருணாநிதி என்ன பண்ண, ஸ்டாலின் என்ன பண்ண தெரியுமா? அவர் வாரிசு இவர் சொல்கிறார்ல, விடியல் தரக்கூடியவர் எங்களுக்குன்னு இவர் ஐயா சொல்லிட்டு இருக்கிறாரு திருமாவளவன். இந்த ஸ்டாலின் என்ன பண்ணார், அக்பர் அலின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி தலைமையில், முகமது அலின்னு நினைக்கிற தலைமையில் ஒரு நபர் கமிஷன் ஒருத்தர் போட்டார். அந்த கமிஷன் ஒன்று விசாரிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த வாரத்தில் என்ன தெரியுமா பல்ட் அடிச்சிட்டார் ஸ்டாலின், இதனுடைய கால நீடிப்பு, இந்த விசாரித்து அறிக்கையை கொடுத்து அப்புறமா அவர் அதை வந்து நடைமுறைப்படுத்துறதை பற்றி தீர்மானம் நிறைவேற்றி சட்டம் கொண்டு வரணுமா. புரியுதில்ல? எப்படிலாம் பூ சுற்றுது இந்த திராவிடன், இதெல்லாம் தெரிய வேணாமா அவருக்கு? இப்போ ஜூன் 26 வரைக்கும் தள்ளி வச்சுக்கிறாங்க அந்த காலக்கெடுவு. ஜூன் 26, மே மாதம் எலெக்ஷன் முடியுது. அடுத்தது யார் வரப்போகிறாங்கன்னு தெரியல. உங்களால், திமுகவால், ஸ்டாலினால், திராவிட மாடலால் செய்ய முடியலன்னு பகிரங்கமாக ஒத்துக்கணுமா இல்லையா? ஒத்துக்கணுமா இல்லையா? அதை நீங்கள் தட்டி கேட்கணுமா? நீங்கள் பிரதமருக்கு கேட்டு நிற்கிறீங்களே, எதை கேளுங்களா? உங்களுடைய சமூகம் பாதிக்கப்படுது இல்லை? நீங்கள் 1000 தான் சொன்னாலும் விடுதலை சிறுத்தைகள் அட்டவணை பட்டியல் மக்களுக்காக குரல் கொடுக்க வந்த கட்சி. நாங்களாம் இல்லை பொது கட்சி ஆயிட்டான்னு சொன்னாலும் கூட உங்களை தலித் கட்சின்னு தான் இன்ன வரைக்கும் சுபவீரபாண்டியன் சொல்லிட்டு இருக்கிறாரு. புரியுதில்லை உங்களை? இப்போ கூட உங்களுக்கு அந்த பேர் தான் வச்சுருக்கிறாங்க. நாங்கள் யாரும் சொல்லவே இல்லை. நாங்கள் இந்த இனத்தினுடைய ஒரு தமிழ் குடியுடைய மாபெரும் தலைவராக தான் அவரை பார்க்குறோம், போற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றும் கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கிறது ஒன்று திராவிடம் தான் ஒன்றும். இப்போ இந்த விஷயம் அரசு ஊழியர்கள் எல்லா அரசு ஊழியர்கள் பிரிவும் ஒன்றா சேர்ந்து வள்ளூர் கோட்டத்தில் மீட்டிங் போடுறாங்க. அங்கே இவர் போய் பேசுகிறாரு. பேசிட்டு என்ன சொல்ல வர்றாரு, இதை போராட்டமாக நடத்தாதீங்க, நம்ம வெற்றி மாநாடாக நடத்துவோம், ஸ்டாலின் அரசு நமக்கு செய்து கொடுத்துருன்ட்டு வந்தார். இப்போ என்னாச்சு? பதவி உயர்வுள்ள இடஒதுக்கீடு கோவிந்தா. மற்ற மாநிலம் செய்யும்போது ஏன் செய்யலைன்னு இங்கே சட்டையை பிடிச்சி ஒழுக்குவீங்களா? நீ எல்லாத்துக்கும் பிரதமர்னு சொல்லிட்டு மோடி சொல்லிட்டு ஏமாத்துற வேலையா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். இதை கேளுங்க. இதுக்கு கோவை ராமகிருஷ்ணனை கூப்பிடுங்க, அருள்மொழி அம்மாவை கூப்பிடுங்க, என்ன அன்றைக்கி வந்து அமீரை கூப்பிடுங்க, சத்யராஜ் குரல் கொடுக்க வைங்க. அந்த மாநாட்டில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அத்தனை பேரும் நீங்கள் கூப்பிடுங்க. இப்போ ஒரு அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இடஒதுக்கீடில் பதவி உயர்வில் இடஒதுக்கீடுன்றது கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் சிஎம் ஸ்டாலின் ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாரு, தள்ளி போடுறாரு. வாங்க தொடர்றதுக்காக ஒரு போராட்டம் நாளைக்கு நடத்துங்களேன். இதை சொன்னால் தோழருக்கு கோபம் வந்துடுது. திமுக அட்டவணை பிரிவு மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. புரியுதுல உங்களுக்கு? இப்போ கவர்னர் உரையில் நான் அது தனியாக பேசணுன்னு இருந்தேன், நீங்கள் கேட்டுட்டீங்க. இதனால் சொல்ல வர தோழருக்கு திருமாவளவன் அவர்களுக்கு, கவர்னர் உரையில் வந்துட்டு 164 கோடி அட்டவணை பிரிவினருக்கு, எஸ்சி எஸ்டி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக 8440 கிட்ட அத்தனை பேர் பயனாளிகள். எப்படி 8440 பயனாளிகளுக்கு 166 கோடி இந்த திராவிட மாடல் திமுக அரசு வந்து சாதித்திருக்கிறதுன்னு சொல்கிறீங்க. புரியுதில்ல? 8440 பயனாளிகள், 160 கோடி. எவ்வளோ பெருசு இல்லை? இதுக்கு பெரியார், இதுக்கு வந்து இந்த மண் அந்த மண் சமூக நீதி கூட்டினாங்க. என்ன சீட்டிங் இது? ஒன்றுமே இல்லை. சிந்தனை செல்வன் விசிகாவில் இருக்கிறார், அவரும் பாலாஜி எஸ்எஸ் பாலாஜி இருக்கிறாங்களே விசிகாவினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர் 2003 அது என்ன சொல்கிறது, இன்டர்ன்ஷிப்ன்றதுக்காக கற்றல் அனுபவத்துக்காக தெலுங்கானாவுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு என்னென்ன அந்த ஸ்கீம், அதாவது அட்டவணை பிரிவினருக்கு சுய வேலை வாய்ப்புக்காக ஸ்கீம், அது தலித் பந்துன்னு அங்கே வச்சுருக்கிறாங்க. இங்கே இவங்க வேறு தொழில் முனைவோர் பேர் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 1,50,000 பேர் பயனாளிகள். புரியுதில்ல? 1,50,000 பேர் பயனாளிகள். 22,000 கோடிக்கு மேலே பணத்தை ஒதுக்கியிருக்கிறாங்க. மானியம் முழுக்க மானியம். அங்கே அவங்களுக்கே 10 லட்ச ரூபா நீயே வச்சுக்கோ.
பாதி பணம் எங்களுது பாதி பணம் நீங்கள் கொண்டுட்டு வரணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த 10 லட்ச ரூபா நீயே தொழிலை தொடங்குனேன் சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு அரசு கவர்மெண்ட்டில் சுற்றிட்டு இங்கே வந்த உடனே ஆதி திராவிட நலத்தினுடைய இயக்குனரையும் அதனுடைய செக்ரட்டரியும் பார்த்து இந்த திட்டம் அங்கே போல் இங்கே விரிவுபடுத்துங்க. அவன் 1.5 லட்சம் பேருக்கு மாதத்துக்கு வருஷத்துக்கு அங்கே ஒரு நிதி ஆண்டுக்கும் 1.5 லட்சம் 1 லட்சம் 20,000ன்னு பயனாளிகள். நீங்கள் மொத்தமே இது வரைக்கும் வெறும் 8,440 பேருக்கு செய்து விட்டு 164 கோடி இவ்வளோண்டு ஒதுக்கிட்டு அந்த மக்களுக்கான வந்த நிதியை 7,844 கோடியை மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பின ஸ்டாலினை நீங்கள் என்னென்னு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும்? பண்ணவே இல்லையே. சொல்லுங்கள், எங்கே நிற்கிறீங்க நீங்கள் திருமாவளவன்? சொல்லுங்கள். இதை கேட்டால் உங்களுக்கு கோபம் வந்து இதை நீங்கள் கேளுங்க. ஸ்டாலின் மேலே இந்த கோபம் வரணும். இதை நெருக்குங்க. தொடர்ந்து இந்த இனத்துக்கு துரோகம் செய்துட்டு இருக்கிறீங்க நீங்கள். இல்லை காரணம் கேட்குறேன். பட்டியலினக்கான மக்களுக்கான மட்டும் கட்சி இல்லை, பொது எல்லாருக்குமான கட்சினால கேட்க மாட்டாங்க. இருந்துக்கோ. சரி, பொது தான். நீங்கள் வந்து அட்டவணை பிரிவு தலித் மக்களுக்கான கட்சி விசிகா இல்லை, நான் விட்டுட்டேன். நான் அவரை பேசக்கூடாதுன்னு நீங்கள் கேள்வி கேட்டுங்கிறீங்க. நான் அதெல்லாம் நான் சொல்ல வராது. விலைக்குன்னு இதை நீங்கள் பொது கட்சியாகவே இருங்க. ஒரு திமுகவே இருங்க, திமுகவுடைய நகலாகவே இருங்க. இது ஒரு அநீதியாக இல்லையா? அந்த அட்டவணை பிரிவு மக்களுக்கு ஆந்திரா தெலுங்கானா கவர்மெண்ட் ஒன்று செய்து அவங்க மக்களுக்கு இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டு நீ பெரியாரை சொல்லிக்கிற சமூக நீதின்றீங்க. உலகத்துக்கே நான் தான் சோறு ஊட்டுற சமூக நீதின்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த அநீதியை செய்யலாமா? நீங்கள் தான் கற்றல் அறிவு இன்டர்ன்ஷிப்புன்னு 2 பேரை அனுப்புகிறீங்க. போயிட்டு வந்தோன்னே அவங்க சொல்கிறாங்க இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்யணும். நின்ன வரைக்கும் செய்யவே இல்லையே. கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையாங்க உங்களுக்கு? அப்போ இவ்வளவும் இருக்குது. இதை விட்டு விட்டு இவர் என்ன பேசுகிறாரு, என்ன அரசியல் செய்கிறான்னு தெரில. சொன்னால் அவங்க தோழருக்கு கோவம் வந்துடுது. அவங்க உடனே ஒரு கையால் கூலியால் மாதிரி வச்சுக்கிட்டு நம்மளை பேச வைக்கிறாங்க. பர்சனல் அட்டாக்கு. நான் என்றேன், நீங்கள் உங்கள் மக்கள்கிட்டேருந்து அந்நியப்பட்டுட்டு போகிறீங்க. துரோகம் செய்யுது திமுக. அதை நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறீங்க. அது அநீதியாக படும். நாளைக்கு நீங்கள் ரோட்டில் நிற்பீங்கன்னு இப்போ சொல்லிட்டார்ல ஆதவர்ஜனா. 20 பேரோடு தான் உங்களை நிற்கிறாரு, மீதியெல்லாம் எங்கள் கட்சியை நோக்கி வந்துட்டாருன்னு சொல்கிறாருல. அந்த நிலைக்கு போயிட போகிறீங்கன்ற அக்கறையில் நான் சொல்கிறேன். உங்களை தவறாக சொல்கிறதோ, உங்களை வந்து நான் வெஞ்சன்ஸில் சொல்கிறதோ, உங்களை வந்து குற்றம் சொல்கிறதோ என்னுடைய நோக்கம் இல்லை. கோவை ராமகிருஷ்ணன் தியாகியா இல்லையான்றது அப்புறம் பேசிட்டோம். கருணாநிதி முதல்ல தியாகியா இல்லையா அந்த இனத்துக்கு அப்படின்னு பேசுங்கன்றேன். புரியுதில்ல உங்களுக்கு? கோவை ராமகிருஷ்ணன் வந்துட்டு துரோகம் செய்கிறாரா இல்லையா அந்த மக்களுக்கு, அது இருக்கட்டும், அப்பாற்பட்டது. அது 2009 முடிஞ்சிச்சு. பிறகும் இன்னும் இந்த மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஸ்டாலின் துரோகம் செய்கிறாரா இல்லையா அதை பேசுங்கன்ற. அதை பேசுங்க. அதான் அரசியல்ன்ற. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். அரவிந்த். வணக்கம்.